வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். புதிய சின்னம் பன்னீருக்கு ஒதுக்கீடு மெகா பிளானை போட்ட மிக முக்கியமான ஒரு கட்சி 50,000 வாக்கில் பார்த்திங்கன்னா அதிரடியான வெற்றியை பெறப்போகிறாராம் பன்னீர்செல்வம். ஸ்கெட்செல்லாம் வேறு மாதிரி போட்டுருக்காங்க அங்கே, ஓகேங்களா. வேறு லெவல் ஸ்கெட்சஸ் போடப்பட்டிருப்பதா தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு அங்கே என்ன சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பலாப்பழம், மாம்பழம், தண்ணிப்பழம், அப்புறம் வாழைப்பழம், என்னென்ன கொடுக்குமோ எல்லா பழத்தையும் கொடுங்க, ஓகேங்களா. எங்கள் அண்ணனுக்கு மட்டும் கரும்பு விவசாய சின்னத்தை கொடுக்காதீங்க, பிளடி ராஸ்கல்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே. குறிப்பாக புதிய சின்னத்தை நம்முடைய பன்னீர்செல்வத்திற்கு ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் நல்ல ஒரு வெற்றியை பெற்றிடல் வேண்டும் அப்படின்றதுக்காக அங்கே அழகான சிறப்பான சம்பவங்கள் அப்படின்றது செய்திருக்கக்கூடிய ஒரு வேளையில் தான் 2024 எலெக்ஷன் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரவாரத்திற்கு பஞ்சம் இல்லாத ஒரு தேர்தலாக இருக்கும் போல தெரியுது. ஸோ இந்த ஒரு தேர்தலில் பார்த்திங்கன்னா புதிய சின்னத்தை கேட்டு நம்முடைய அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் விண்ணப்பித்திருந்தார், ஓகேங்களா. ஸோ அதிமுக கிடைக்காது, உங்களுக்கு ஜென்மத்துக்கும் அதிமுக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஸோ அதனால் அதிமுகவையே பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்காமல் தனியாக ஒரு கட்சி இப்படி தான் சொன்னாங்களா. ஓப்பனாகவே டெல்லி மேலிடம் பச்சையாக பிராங்காக சொல்லிட்டாங்களாம், இனிமேலும் உங்களால் அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் தயவு செஞ்சு வெளியே வாங்க, அந்த ஒரு மிகப்பெரிய மாயையிலிருந்து வெளியே வாங்க. நீங்கள் அங்கே இருந்தீங்க வெற்றியெல்லாம் ஒன்றும் பெறவே முடியாது, அதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் சுத்தமாக கிடையாதுன்னு சொல்லி தான் தூக்கி வெளியே போட்டிருக்கிறாங்க, ஓகேங்களா. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் புதிய சின்னம் பன்னீர்செல்வத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த சின்னத்தில் கிட்டத்தட்ட 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பார்த்திங்கன்னா அண்ணன் அவர்கள் அதிரடியாக வெற்றியை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சில விதமான டார்கெட்டட், இப்போ ஒரு டார்கெட் வைப்பாங்க. ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னா அங்கே இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸு, அங்கே இருக்கக்கூடிய நிலைமைகள், கள நிலவரங்கள் எல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா டிமாண்ட் வைப்பாங்க. என்ன டிமாண்டு, எதற்காக டிமாண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த தொகுதியில் நான் இவ்வளோ சீட்டை நான் ஜெயிக்கிறேன், இந்த தொகுதியில் நான் இவ்வளோ சீட்ஸை நான் வின் பண்ணி ஷோராக என் கட்சியை நான் நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டிமாண்ட்ஸ் வைப்பாங்க, ஓகேங்களா. அந்த டிமாண்டை பன்னீர்செல்வம் நிறைய அங்கே வச்சிருப்பதா தகவல்கள் அப்படின்றது வெளியாவதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் வரப்போகின்ற 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது நிறைய விதமான திருப்பங்களை கொண்ட ஒரு தேர்தலாக அமையறதுக்கான சான்சஸ் மற்றும் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. ஸோ புதிய சின்னம் பலாப்பழம் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்பேற்பட்ட அந்த பலாப்பழம் சின்னத்தில் பார்த்திங்கன்னா 50,000 எப்படி சொல்கிறது ஓட்டுக்கள் வித்தியாசத்தில் ஒரு மிகப்பெரிய ஒற்றை நபராக அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் 50,000 ஓட்டுக்கள் என்னங்க, 50,000 ஓட்டுக்கள் வெறும் 3,000 ஓட்டு 4,000 ஓட்டில் ஜெயிச்சாலும் ஒரு எம்பி தான், ஓகேங்களா. அது சாதனை தான். பலாப்பழம்ன்ற ஒரு டம்மி சின்னம் கடைசி நேரத்தில் கொடுக்கப்பட்டு அவருக்கு கட்சி எதுவுமே இல்லாமல் ஒரு வெற்றியை பெற்றால் என்றால் அது நிச்சயமாக ஒரு அதிரடி வெற்றி தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே.